ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். அடடடடா, ப்ரோமோவே வேறு லெவல் மாஸாக இருக்கே. ஸோ நம்ம ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தோம். நம்ம திரவியோட ஒரு புது சேல் வரப்போகுது, ஆல்ரெடி போயிட்டுருக்க வீட்டுக்கு வீடு வாசப்படி சேல் வந்து எண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடுங்க ப்ரோமோ நீ கொடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. பட் வேறு லெவலில் ப்ரோமோ வந்துடுச்சு. ஆனால் எப்படி இப்போ வந்து லான்ச் பண்ண மாட்டாங்க. ஆஃப்டர் பிக் பாஸ், அது 2025 தான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸாக கம்பேக் கொடுக்க போகிறாரு நம்மளோட திரவியம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒன் செகண்ட் திரவியம் வந்து கம்பேக் கொடுத்தாங்க. வீட்டுக்கிட்ட வாசப்படியில் நடிக்கிறாரு தான், பட் அந்த அளவுக்கு அது ஹீட் ஆகலை. அவருக்கான ஸ்பேஸும் இல்லை. கண்டிப்பாக இந்த ஒரு சீலை நல்ல ஒன் செகண்ட் வந்து கம்பேக் கொடுப்பாரு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மட்டும் ப்ரீவியஸாக பண்ண சீலுமே டெலிஃபேக்ட்ரி தான். அவர் ஈரமலர் ரோஜாவே சீசன் 2. இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபேக்ட்ரி தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான் இருக்கும். ஒன் செகண்ட் நம்ம திருப்பி பழைய ரெஃப்ரெஷிங்காக நம்ம திரவியமை வந்து பார்க்க முடியும்னு நான் எதிர்பார்க்குறேன். ப்ரொமோவே ரொம்ப சுலபாக இருந்துச்சு. நான் பவித்ரா இருக்காங்க இல்லையா, நுவு நின்று பிரேமால் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுலேயுமே இதே மாதிரி சுட்டித்தனமான கேரக்டர் தான். எப்படி நீ நான் காதல் ஸ்டைலில் நம்ம அபியோட கேரக்டர், அதே கேரக்டர் தான் அவங்க அங்கே பண்ணாங்க. அந்த சுட்டித்தனம் உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டைலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ரவீனாக்கு ஜோடியை தான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவாக வந்து செகண்ட் மெயின் லீடாக பண்ணுறாங்க. ஸோ இவர் அண்ணா, இவங்க தங்கச்சி. ரவீனா தங்கச்சி, அவர் அண்ணா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரவியமுக்கு பேர் வந்து பவித்ரா, அவங்க அக்கா. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி சேம் ஈரமலர் ரோஜாவே சீசன் 2 மாதிரி தான் வந்து மாறுது. பட் ஆனால் இங்கே ஹீரோயின் சேஞ்ச் ஆக மாட்டாங்க. பட் அங்கே ஹீரோயின் சேஞ்ச் ஆவாங்க. அக்கா வந்து பார்த்தீங்கன்னா தம்பியையும் அண்ணன் தங்கச்சியும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கும்போது அந்த மூவி டிக்கெட் வாங்குறது, மூவி பார்க்கும்போது நம்ம திரவியம் ரசிச்சது எல்லாமே ரொம்ப சுட்டித்தனமாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ப்ரோமோவே வேறு லெவல் மாஸாக இருக்குது. நான் ரொம்ப எக்ஸைட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு சீலுக்கு எல்லாம் வெயிட் பண்ணிருக்கிறது. மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சிந்து பைரவி கச்சேரி ஆரம்பம். ஸோ ஹீரோயின்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா சிந்து பைரவி. இந்த நேம் ரெண்டு நேமில் தான் ஒரு நேம் இருக்க போகுது ரெண்டு பேருக்கும். இதில் யார் பேர் சிந்து, யார் பேர் பைரவி, உங்களுடைய கருத்தில் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.